இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை. இந்த ஒரு பொருள் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பை நல்லா கிளீன் பண்ணி நம்மளுடைய ஹேர் growthக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இந்த கருமையை நிறுத்தி வைக்கிறதுக்கும் இந்த ஒரே ஒரு பொருள் போதும். அதுக்கு நான் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அது ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த ஒரு நேச்சுரலான ஹேர் டை பண்ணாலும் ஹேர் டை ஆயில் பண்ணாலுமே நம்ம இந்த ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்மில் வைக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இந்த மூசாம்பரம் சொல்லுவாங்க, கரியாப்பழம் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. நாங்கள் மூசாம்பரம் சொல்லுவோம். கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அதை தண்ணியில் போட்டுட்டு நல்லா கரையணும். இது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி தான் சுண்டுமே தவிர உங்களுக்கு மூசாம்பரம் கரையாது. அதனால சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கரைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த மூசாம்பரம் செம்மையாக கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த காஃபி தூள் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கும். அதே மாதிரி அந்த கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு கருமையாக வச்சுக்கிறதுக்கு அடுத்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா காஃபி தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது அந்த கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, மூசாம்பரம் கட்டி, அது நல்லாவே சூப்பராக உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். அடுத்து ஒரு பொருள் சேர்க்குறோம். இது டீத்தூள் ஒரு நிறமியாக நம்மளுடைய முடியில் செயல்படுங்க. நம்மளோட முடிகளை கருமையாக்குறதுக்கு இந்த ஒரு டீத்தூள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருமையான முடிகளை நிறமியாக செயல்பட்டு ரொம்ப நாளைக்கு அந்த கருமையை நீடிச்சு வச்சுக்கிறதுக்கு இந்த டீத்தூள் இந்த ஹேர் டேக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை தூளாகவும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சீரகம் முழுசாகவும் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். இப்போ இதை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா, மூசாம்பரம், இந்த ஒரு பொருள்னால நம்மளுடைய வெள்ளை முடிகள் நல்லா கருகருன்னு மாறும். இதோட நம்ம சேர்த்துருக்கிற மற்ற பொருட்களும் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா கரையலை பார்த்தீங்களா, அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேருங்க. கரையலத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது சுத்தமாக கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லா தண்ணியும் சுண்டிருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா பாதி அளவாக சுண்டிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இன்னொரு இரும்பு கடாயில் வடிகட்டுங்க. செஞ்சது நீங்கள் இரும்பு கடாயில் தான் செய்யணுங்க. மூசாம்பரத்தை நல்லா கரைக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதே இரும்பு கடாயை மறுபடியும் நீங்கள் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு இரும்பு கடாயில் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா கருகருகருன்னு ஒரு சூப்பரான ஒரு தண்ணி மாதிரி நேச்சுரல் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லுங்க. ஆலோவேரா ஜெல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா நம்மளுடைய முடியை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். முடியை நல்லா மிருதுவாக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். போட்டுட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சூப்பராக ஒரு தண்ணி மாதிரி கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஹேரில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் நேச்சுரல் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுடர். உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. ஹென்னா வெறுமனே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ரௌன் ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஹென்னாவோட அந்த மூசாம்பரம் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா கருகருன்னு முடி மாறிடுங்க. அப்படி மாறின முடிகள் ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மூசாம்பரம் ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள்,
நான் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு டீ டிகாஷன் இருந்தால் கூட நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு, தண்ணி பத்தலை அப்படின்னா டீ டிகாஷன் கூட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹேர் டையை வந்து உடனேயும் அப்ளை பண்ணலாங்க. இல்லை இதை வந்து அப்படியே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இரும்பு கடாயில் ரொம்ப நேரம் இந்த ஹேர் டை இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னுமே 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த நேச்சுரலான ஹேர் டையை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், சும்மா நான் ஒரு மணி நேரம் விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், இன்னுமே நல்ல ஒரு கருமை கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து ஷாம்பு இல்லைன்னா சிகக்காய் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கேல்பில் எந்த விதமான ஒரு அழுக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸ்கேல்ப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த கரியாப்பழம் இருக்கு இல்லையா, மூசாம்பரம், அதோட பிசுபிசுப்பு தன்மை நம்மளுடைய ஹேரில் நல்லாவே பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணி இல்லைன்னா சாதம் அடித்த கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி ஏதாவது ஒன்றில் வந்து ஷாம்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு மைல்டாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுட்டு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணணுங்க. எப்பயுமே நம்ம வந்து ஹேர் டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலான ஹேர் டை அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு எதுவுமே பண்ணாமல் 3ஆவது நாள் இல்லைன்னா 2ஆவது நாள் ஏதாவது எண்ணெயை தடவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடி மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி பிரச்சனை சுத்தமாக 100% தீர்ந்துருங்க. முடியில் இருக்கிற டேமேஜ் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். எப்பயுமே முடி கருப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.